நாட்டில் இன்னைக்கு என்ன நடக்கிறத இந்த சின்ன கதை விளக்கும் என்று நான் எண்ணுகிறேன். ஒரு ஊருக்கு ஒரு பெரிய பணக்காரர் வருகிறார், ஒரு கணக்கு பிள்ளையோட. ஒரு கிராமம், விவசாயிகள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு, நான் பாம்புகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறேன், எனக்கு நீங்க பாம்புகளை பிடிச்சு கொடுங்க, ஒரு பாம்புக்கு 15 ரூபாய். உடனே ஊர்ல மக்கள்லாம் போய் வயல்வெளிகள் வரப்புகளில் போய் இருக்கிற பாம்புகளை பிடித்து கொண்டு கொடுக்கிறார். மறுநாள் கேட்கிறான், இன்னும் கண்டெய்னர் நிறையல, இன்னும் கொஞ்சம் பாம்பை பிடிச்சி கொண்டு வாங்கிறான். அவன் திரும்ப பக்கத்துலாம் ஊர்ல போய் அது கூடுதல் விலை கொடுத்தா 50 ரூபாய் கொடுக்குறான்னு சொல்றான். உடனே அதுவும் பிடிச்சிட்டு வர 50 ரூபாய் கொடுத்துட்டான். மறுநாள் 75 ரூபாய் கொடுக்கறேன்னா பிடிச்சிட்டு வந்தான். அதற்கு பிறகு பாம்புகள் இல்லை. உடனே அந்த பணக்காரர் சொன்னாரு, நான் ஒரு 10 நாள் வெளியூர் போயிட்டு வர்றேன், இனிமேல் நீங்க பிடிச்சிட்டு வர்ற பாம்புக்கு 200 ரூபாய் கொடுத்துட்றேன், கண்டெய்னர் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த என் கணக்கு பிள்ளைய விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த கணக்கு பிள்ளை ஒரு 4 நாள் கழிச்சு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கூட்டு முதலாளி இல்ல, உங்க ஊர்ல பாம்பு கிடையாது, இப்போ என்கிட்ட இருக்கிற பாம்பை நான் தந்துடுறேன், நீங்க 150 ரூபா கொடுத்து வாங்கிக்கிடுங்க, நான் போயிடுறேன், முதலாளி வந்தவுடனே அவன்கிட்ட 200 ரூபாய் கொடுத்துருங்க. உடனே மக்களும் ரொம்ப சந்தோஷமாக 150 ரூபா கொடுத்து அந்த பாம்பை பூரா வாங்கிட்டாங்க. இவன் மறுநாள் கணக்கு பிள்ளை, நான் போயிடுவேன், நாளைக்கு முதலாளி வருவாருன்னு சொல்லிட்டு போயிட்டான். மறுநாள் முதலாளியும் வரல, கணக்கு பிள்ளையும் வரல. 15 ரூபா பாம்பை 150 ரூபா கொடுத்து வாங்கிட்டு எல்லாரும் வீட்டில் ஒரு பாம்பு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறான். இதை கணக்கு பண்ணி பார்த்தா மோடியும் அமித்ஷாவும் தான் இந்த மாதிரி கூட்டு வியாபாரம் பார்க்கறாங்க. இதை விட இன்னைக்கு நடக்கத வேற வழியில சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு 2019 தேர்தல் எப்படின்னா, ஜனங்கள்லாம் வீட்டில் இருந்த பாம்பை வச்சுக்கிட்டு மோடி வந்துருவாரு, அவற்றை இந்த பாம்பை வித்துறலாம் அப்படின்னு நினைப்புல இன்னைக்கு தேர்தல் நடக்கிறது. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.